சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட பிரியாணி கடை ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் தப்பிச் செல்லும் போது அவரது இடது கை மற்றும் இடது கால் உடைபட்டு கட்டு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் பதிவு கசிந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, இந்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் பாஜக சார்பில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் இன்று போராட்டம் நடைபெற்றது. ஆனால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெறும் இந்த போராட்டத்தில் பாஜக சார்பில் உரிய அனுமதி பெறப்படவில்லை என கூறப்படுகிறது.